வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. மாவீரன் நெப்போலியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 16 வயசில் ஒரு ஆர்மியில் சேர்றார். ஆனால் அவரோட 35வது வயசில் அவர் ஃப்ரான்ஸ் நாட்டோட அரசனாகவே ஆயிடுறார். ரொம்ப நல்லா அரசனாக அவர் அவரோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை இங்கிலாண்டோட அவங்க சண்டை போடுறாங்க. இங்கிலாண்டோட சண்டை போடும்போது அவங்க தோற்று போயிடுறாங்க. தோற்று போனோடனே இவர் சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் அடித்தோடனே இவர் பயங்கரமான மன உளைச்சல் இருக்கார். இவரால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. கடைசியில் அவர் கேன்சர் அவர் இறந்துடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஃப்ரான்ஸ் நாடு அந்த நாட்டுக்காரவங்க சரி மாவீரனோட பொருட்கள்லாம் எடுத்து ஒரு மியூசியத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிறையில் இருந்த போது அவர் யூஸ் பண்ண பொருட்கள், அவரோட ஜாமா எல்லாத்தையுமே எடுத்து மியூசியத்தில் வைக்கலான்னு பார்க்கும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு செஸ் போர்டு கிடச்சிது. ஸோ செஸ் போர்டு கிடைச்சோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஸ் போர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இவர் ஜெயிலில் இருக்கும்போது அவரோட நண்பர் அவரை பார்க்க வந்திருக்காரு. நண்பரை பார்க்க வந்துட்டு அவருக்கு ஒரு செஸ் போர்டு கொடுக்குறாரு. நீ ஃப்ரீயாக இருக்கும்போது செஸ் விளையாடு, உனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். செஸ் விளையாடும் போது உனக்கு பல விஷயங்கள் உன் மூளைக்கு சொல்லும், உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ கண்டிப்பாக செஸ் போர்டு விளையாடுன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் மன உளைச்சல் காரணமாக இவர் அந்த செஸ் போர்டை எடுத்து பார்க்கவே கிடையாது. அப்புறம் அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த செஸ் போர்டில் அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அவங்க நண்பர் அவருக்கு ஒரு செஸ் போர்டை மட்டும் கொடுக்கல, எப்படி ஜெயிலேருந்து தப்பிக்கலாங்கிற ஒரு ஐடியாவோட அந்த செஸ் போர்டை கொடுத்துருக்காங்க. அந்த செஸ் போர்டில் அந்த உண்மை உள்ளே இருக்குது. ஆனால் மாவீரன் நெப்போலியன் ரொம்ப மன உளைச்சல் இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தனால அவரோட மூளை சிந்திக்கவே இல்லை. சிந்திக்காதனால இவர் அந்த செஸ் போர்டு எடுத்து அவர் பார்க்கவே கிடையாது. ஸோ அவருக்கு தப்பிக்கணுங்கிற வழி அவர் எதுவுமே தெரியாது. ஆனால் கேன்சரில் அவர் இறந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், வலிமை, ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராங்காக இருக்கணும், இது எல்லாமே உடம்புக்கு கிடையாது. நம்ம மனசில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட தரத்தையே நிர்ணயம். இப்போ இவர் ஒரு மன உளைச்சல் ரொம்ப இருந்தனால இவரோட வலிமையை அவர் இழந்துடுறார். அதனால் அவருக்கு ஒரு தெளிவான சிந்தனை வரல. தெளிவான சிந்தனை இருந்தால் தான் நம்ம அடுத்த விஷயங்கள் கட்டத்தை நோக்கி தெளிவான முடிவோடு நகர முடியும். ஒவ்வொருத்தருக்கும் இதே தான். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிற ஆன்சரையோ, கண்ணுக்கு முன்னாடியே நம்ம கிடைக்கிற ஐடியாவையோ புரிஞ்சிக்க முடியாத தன்மையான நிலைமைக்கு போயிடுவாங்க. அதனால் யாராச்சும் ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி, அவங்க ரொம்ப வீக்காக அவங்கள நினச்சிட்டு இருப்பாங்க, இல்லை அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம புரிய வச்சு அவங்கள நம்ம கொஞ்சம் நல்லா உசுப்பேற்றிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு கேன்சர் வருது அப்படின்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க மன உளைச்சல் கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அந்த ஒவ்வொரு நோய்க்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நோய்க்கு பின்னாடியும் மன உளைச்சல், ஆழ்ந்த சிந்தனையும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. சிலவங்களுக்கு சிலவங்க ஏற்றுக்க முடியாது, சில விஷயங்கள் அவங்களால மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்கு டிசீஸ் வருமா. சிலவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறதே இல்லைன்னு நினைப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் வருமா. ஸோ நமக்கு வர டிசீஸ் எல்லாமே நம்மளோட மன உளைச்சல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா உங்களை தெளிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்கடி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது அவங்க ரொம்ப உள்ள மன உளைச்சல் இருப்பாங்க, அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா கோயிலில் இருக்கிற சக்தி, கோயிலில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மூளை அந்த ரொம்ப வீரியமாக இருக்கிற பிரச்சனை லேசாக தகர்த்துமா. ஸோ நீங்கள் ரொம்ப மன உளைச்சல் இருந்தீங்க அப்படின்னா பல கோயிலுக்கு போங்க, பல இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஓகேயா?